F1 மூவி ஹாலிவுட் திரைப்படமான இந்த F1 மூவியை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். பிராட் பிட் அப்படின்ற இந்த ஹீரோ வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இவர் வந்து நம்ம பழைய அர்னால்டு, ஜாக்கி சான், சில்வெஸ்டர் ஸ்டாலின் வரிசையில அதுக்கப்புறம் வந்த வரிசையில வந்த ஒரு முக்கியமான ஹீரோ வந்து பிராட் பிட். இவர் வந்து பல படங்கள் வந்து இவர் வந்து வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. பட் தமிழ்ல வந்து இவரோட பல படங்கள் வந்து பெருசா சினிமா தியேட்டர்ல வந்து பெருசா பேசப்படல, ஜெனரல் ஆடிஷன் பெருசா பேசப்படல. ஆனா இந்த படம் வந்து நிச்சயமா வந்து பல பேரால பேசப்படும். நிச்சயமா வந்து ஹாலிவுட் நடிகர், ஹாலிவுட் படங்களை பாக்குற தமிழ் ரசிகர்கள் இந்த படம் வந்து மிகப்பெரிய விருதா இருக்கும் போது தவறாம இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு கார் ரேசர். அதாவது நம்ம அஜித் சார் மாதிரி, அஜித் சார் படத்தை வந்து அஜித் சாரோட வாழ்க்கை வந்து ஒரு படமா எடுத்தா எப்படி இருந்திருக்கும், அவரும் கார் பந்தயம் கலந்த ஒரு வாழ்க்கையை படமா எடுத்தா எப்படி இருந்திருக்குமோ அதுதான் இந்த F1 அப்படின்ற படத்தினுடைய கதை. ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட ஒரு கார் மேல அலாதி பிரியம் கொண்ட ஒரு நடிகர், அலாதி பிரியம் கொண்ட ஒரு நபர் வந்து இந்த பிராட் பிட் அந்த படத்துல ஹெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அவரு இந்த எந்த கார் கிடைச்சாலும் ஓட்டுவார். அவர் தான் வந்து இந்த ரேஸ் கார் தான் கிடையாது, எந்த கார் அவருக்கோ அவரோட பிரியமே கார் ஓட்டணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டவர் வந்து அவரோட சின்ன வயசுல வந்து ஒரு கார் ரேஸ், F1 கார் ரேஸ் என்ன பந்தயத்துல கலந்துட்டு அடிபட்டு தோத்துட்டு வெளில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கார் ரேஸ் பக்கமே திரும்பல. ஆனா ரேசிங்ல இருந்தாரு, அந்த சம்பந்தமான ரேசிங் சம்பந்தமாவே எல்லாமே கார் ஓட்டுறதுலாம் ரேசிங் மாதிரியே ஓட்டுவார். இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு அணி வந்து என்ன பண்ணுது, கார் ரேஸ்ல தோத்துட்டே இருக்கு, என்ன பண்ணுது, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஓட்ட வச்சு அந்த பந்தயத்தை வின் பண்ணிடுது. அதுக்கப்புறமா கார் பந்தயத்திலே மிகப்பெரிய பந்தயமான F1 அப்படின்றதுதான் வந்து கார் பந்தயம், ஃபார்முலா 1ன்னுவாங்க. அதுதான் வந்து கார் பந்தயத்திலே மிகப்பெரிய பந்தயம். நம்ம கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ல்டு கப் மாதிரி அதுல வந்து கலந்துக்கிட்டு அது பல அணிகள் அதுல இருக்கும். அதுல அது ஒரு அணியினுடைய தோல்வி வந்து தொடர் தோல்வியை சந்திச்சு அதோட நண்பனா ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து ஜேவியர் பாட்டம் அப்படின்ற ஒரு நண்பன் அந்த கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவர் வந்து நம்ம ஹீரோக்கு நண்பன். அவர் வந்து என்ன பண்றாரு, ஹீரோ கிட்ட எப்பா நீ வந்து கொஞ்சம் தயவுசெய்து ஓட்டி கூட, நீ ஓட்டினா என் டீம் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன் நான் தோத்துட்டேன் அப்படின்னா எனக்கு $350 மில்லியன் நான் லாஸ் ஆயிடுவேன், நான் நடுத்ததுக்கு வந்துடுவேன், நீ வந்து ஓட்டி கொடுத்து என்ன வெற்றி பெற்றுக்கூட அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் சரி ஹீரோவும் சரி வந்துட்டு வந்து அந்த படத்துக்கு அந்த கார் ரேஸுக்கு வந்து போவான். அந்த கார் ரேஸுக்கு போகும்போது தான் தெரியுது அங்க ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பையன் வந்து டாம்சன் அப்படின்ற ஒரு பையன் வந்து கார் ரேஸ்ல இருப்பான். அந்த பையனுக்கு பார்ட்னரா இந்த இவர் வந்து சேர்ப்பாங்க. இவர் உள்ள போனவொடனே இவர் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பாயிண்ட் கூட எடுக்காத அந்த அணியை வந்து முதல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க வைக்கிறதுக்கு போராடுற அந்த ஃபர்ஸ்ட் சீனே வந்து அற்புதமா இருக்கும். அதுக்கே வந்து அந்த டீம் எல்லாம் என்ஜாய் பண்ணி அப்படியே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஒரு பாயிண்ட் ஜெயிச்சே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு டீம்ல இவர் போனோம்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட மாட்டாரு. அதுதான் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஹீரோயிசம்லாம் ரொம்ப கிடையாது. இந்த படத்துல என்னென்ன காட்சி அமைப்பு வேணுமோ அதை தான் அமைச்சு அழகா சூப்பரா நீட்டா பொறுமையா எடுத்துட்டு போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு படம் ஆங்கில படம் வந்து வெறும் கார் ரேஸ் மட்டும் போட்டு எடுத்துருக்காங்க. அது எவ்வளவு டீட்டெயிலா எடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. அதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு எல்லாமே அதுல இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் வந்து ஒரு 10வது இடத்தை எடுக்கும்போது ஒரு பாயிண்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து அச்சீவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவங்க 10வது பிரைஸ் எடுத்தது 10வது வந்ததே வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து இவரும் அந்த டாம்சன் ஒரு 2 பேர்ல ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே டீம்ல இருக்கிற 2 பேர்ல யார் சிறந்த பிளேயர்ன்றது ஈகோ வந்து கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு மத்தியில இவங்க 2 பேரும் ஒரு ஓட்டி டீம் வந்து ஓரளவுக்கு 7, 6, 5 சொல்லி பொசிஷன் எடுத்துட்டு வராங்க. ஆனா இது எதுவுமே வந்து ஹீரோ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஹீரோக்கு வந்து என்ன பண்ணா, இதுவே அந்த எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஹீரோ மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி அவனோட வெறியில வந்து என்ன பண்றாரு, ஹீரோ வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாரு. இடையில வந்து என்ன ஏற்படுதுன்னா, அந்த கூட ஓட்டுற டிரைவருக்கு வந்து அடிபட்டு போகுது. அவர் பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஹீரோ சொல்றதை கேட்காம அந்த ஈகோல என்ன பண்ணுவாங்க, அவர் பேச்சை கேட்காம வேற மாதிரி ஓட்டி அடிபட்டு அவன் வந்து உண்டு ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமைக்கு போயிடுவான். அப்போ வேற ஒரு டீம் மெம்பர் வச்சு ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 3வது 4வது பொசிஷன் வரை டீம் வந்து எடுத்துட்டு வந்துருவாரு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்க கட்டத்துல ஒரு கடத்துல என்ன பண்றாருன்னா, இந்த கார் ரேஸ் ஓட்டுற இந்த ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அவரு விரும்புற மாதிரி இந்த கார் மாடலை மாத்துறாரு. ஆனா அதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு கோவத்துல என்ன பண்றாரு, கார் ஓட்டி இவரு அடிபட்டு போயிடுறாரு. சோ கிட்டத்தட்ட வந்து இவருடைய கார் ரேசிங் வாழ்க்கையை முடிஞ்சு போற ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப வர சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி மயமான காட்சிகளா இருக்கும். அப்போ வந்து அவன் அந்த நண்பன் வந்து சொல்லுவான், அப்பா அவனுக்கு வந்து அடிபட்டு போச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து கார் ரேஸ் எல்லாம் கலந்துக்க முடியாதுடா, நீ வந்து போய் உயிர் தானே முக்கியம், நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவான், இல்ல நான் செத்தா கூட கார் ரேஸ் தான் சாவும், ஏன்னா நான் ஒரு ரேசர்றா அப்படின்னு சொல்லுவான். அந்த காட்சிகள்லாம் வந்து உண்மையா விளையாட்டை விரும்புற அனைவருக்குமே அதனுடைய வலி என்னன்னு புரியும். விளையாட்டுல வந்து வெற்றி அடையாம தோத்துட்டு போறது வந்து யாருமே விரும்பவே மாட்டாங்க. வின் பண்ணிட்டு தான் போறது எல்லா விளையாட்டு வீரரும் விரும்புவாங்க. அதை வந்து ரொம்ப சூப்பரா வந்து அந்த சீன் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் அந்த ஃப்ரெண்டுமே கேட்பான், டீம் வச்சு நடத்துறியே, உங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் இருக்கு, ஏன்டா பண்றேன்னா என்ன தெரியல, நம்ம 2 பேருக்கு அந்த கார் ரேஸ்ல இவ்வளவு ஒரு அலாதி பைத்தியம், நம்மளுக்கு புரியல, இதை விட்டு நம்ம வேற என்ன பண்ண நம்மளுக்கு தெரிய மாட்டேது
அப்படி அதுல இருக்கிற வெறித்தனத்தை வந்து அவங்க வந்து காட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அஜித் சார் ஏன் இவ்வளவு வெறித்தனமா வந்து இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற நம்மளுக்கு வந்து சில சில காட்சி வந்து அஜித் சாரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் முடியாது. அது நம்ம அவரோட நம்ம பழக்கப்பட்டதால, அவரோட நம்மளுடைய தொடர்புல இருக்கிறதால அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த படத்துல 50 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி வந்து இந்த காரை ஓட்டுறாரு, என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படின்லாம் காட்டுறாங்க. பல காட்சிகள் வந்து நம்மள வந்து மெய்சில் இருக்கு வச்சிருக்கு. அந்த கார் ரேஸ்ல போறது, பின்னாடி வர்றது, எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இந்த படத்தோட இறுதி காட்சி வந்து நம்ம வந்து குறிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த படத்துல அது வரைக்கும் வந்து அந்த கூட இருக்கிற பையனை தான் வந்து ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு இந்த ஹீரோ. ஏன்னா அந்த டீம்ல யாருன்னா ஒருத்தர் வின் பண்ணா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை, டீம் வந்து வின்னு. அந்த கூட இருக்கிற பையனை எப்படின்னா வின் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டீம் வின் பண்றோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா இறுதி காட்சியில பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து சின்ன பையன், அவன் என்ன சொல்லுவான், நான் எப்போனா வின் பண்ணிக்கலாம், ஆனா நீ இப்பதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டீம் வின் பண்றதுக்காக சில தியாகங்கள்லாம் பண்ணுவான். அதை வந்து அந்த பையன் பண்ணிட்டு ஹீரோ வந்து ஜெயிக்க வைப்பான். அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு கடைசி ஒரு 30 செகண்ட்ல வந்து எல்லாம் இந்த மியூசிக் எல்லாமே ஆஃப் ஆயிடும். வெறும் அந்த ஹீரோவோட பேஸையும் அந்த ரோடோட ஸ்பீடையும் மட்டும் அவன் கேமரா வந்து காட்டும். அந்த டைம்ல வந்து அவருடைய நடிப்பு, அப்போ வந்து அதுல அந்த காட்சி அமைப்பு எல்லாம் வந்து மிக பிரமாதமா இருந்தது, அட்டகாசமா இருந்தது. அந்த சீன் வந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்தது நான் நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஹாலிவுட் படம் விரும்பும் அனைவரும், மற்ற தமிழ் படம் வந்து நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் படம், நல்ல ஒரு சண்டை, வில்லன்லாம் யாருமே கிடையாது, ஒரு போட்டியில வெற்றி பெறாங்க. அது எப்படின்றது வந்து எந்த வில்லனுக்கு எதுவுமே இல்லாம, சண்டை கசி எதுவுமே இல்லாம அவ்வளவு சூப்பரா 2.5 மணி நேரம் உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்கும் படம் தான் இந்த F1. கண்டிப்பா படம் விரும்புறவங்க போய் பார்க்க வேண்டிய படம் தான் இந்த F1 மூவி.